ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து விசஸ் பாகிஸ்தான் சூப்பர் 8ஓட ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து நடக்கிறது கொலம்போல. எப்படியும் ஒரு சான்ஸ் ஒரு 50% ரெயின் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் ரெயின் அலர்ட் இருக்குது. 7 o'clock தான் தெரியும் ரெயின் இருக்கா இல்லை மேட்ச் டிலே ஆகுதா இல்லை மேட்ச் வந்து ஒரு 10 ஓவராக மாறுதா என்ன ஏதுன்னு தெரியும். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் இருந்த அதே மேட்ச் கிரவுண்டு தான். இது கிரவுண்டு ஆல்மோஸ்ட் பெருசு தான். அதுபோக இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பேட்டிங் ஃபஸ்ட்டு டீம் தான் வந்து மேக்ஸிமம் வின் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுக்கிற டீமுக்கு மோஸ்ட் அட்வான்டேஜ் இருக்குது. அதுபோக இப்போ ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் ஸ்கோரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபரகான் வேறு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு செஞ்சுரியை போட்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல செட்டில் இருக்கார். ஷாம் ஆயுஸ்க்கு வந்து இன்னும் படலை, இன்னொரு நல்லா அடிக்க ஆரம்பிக்கணும். அவரும் கொஞ்சம் டச்சில் வந்துட்டாருன்னா நல்லாயிருக்கும் டாப் ஆர்டர் வந்து. அதுபோக கேப்டன் மட்டும்தான். கேப்டன் வந்து அவங்க ஊரில் சரியான பேட்ஸ்மேனாக இருந்தார். இந்த வேர்ல்டு கப் டூர் ஆரம்பித்ததுலேருந்து அந்தளவுக்கு பெரிய லெவலில் வரல. ஸோ சல்மான் ஆகா வந்து நல்லா பேட்டிங் ஆடினார்னா கண்டிப்பாக அவங்க டீம் வந்து ஒரு நல்ல டோட்டல் போட முடியும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த கிரவுண்டில் வந்து ரொம்ப ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 180 அந்த மாதிரி ரேஞ்சில் அடித்தாலே போதும், ஓரளவு டிஃபெண்ட் பண்ணிடலாம். பாகிஸ்தானில் வந்து நல்ல பவுலிங் அட்டாக் இருக்குது ஸ்பின்னில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷாம் ஆயுஸும் நல்லா போட பழகிட்டார். எப்படி பார்த்தாலும் முட்டி கீழே பந்தை போட்டு உருட்டி எடுத்துடுறாங்க. உஸ்மான் தாரிக் இருக்கார். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சதாப் கான் கொஞ்சம் அடி வாங்குறாரு. பட்டு நியூசிலாந்து அகைன்ஸ்டாக எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அதுபோக முகமது நவாஸு, அடுத்து அபர் அகமது, எப்படி பார்த்தாலும் அவர் வருவார். அகமது வந்து தான் ஆவார். இல்லை அவருக்கு பதிலாக பாஸ் பவுலர் போகிறாங்களான்னு தெரியல. அதுதான் பொறுத்த வரைக்கும் தான். எப்படி பார்த்தாலும் மோஸ்ட்டாக இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணிக்கணும். ஸ்குவாட் பக்கா. டாஸை மட்டும் வின் பண்ணிட்டாங்கன்னா வின் பண்ணிடணும். வின் பண்ணிட்டா ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி நல்ல டோட்டல் போடணும். அதை விட்டு டாஸ் வின் பண்ணி சேசிங்கின்னு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக சொன்ன மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உள்ளே மாட்டிக்குவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டிங். இந்த மேட்சை ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ஃபீல்டிங். ஏன்னா கிரவுண்டு பெருசு, நல்லா ஃபீல்டிங் பண்ணணும். கேச்சஸ் எதுவும் விடக்கூடாது. அப்படி பக்காவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபீல்டிங்கில் சொதப்பினாங்கன்னா கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா லாஸ்ட்டாக ஜிம்பாப்வே விசஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் இப்படி தான். ஃபீல்டிங்கை சொதப்பினாங்க ஸ்ரீலங்கா, தட்டி ஜிம்பாப்வே உள்ளே புகுந்து டார்கெட் 180 அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் மேட்ரு. ஃபீல்டிங்கு கேச்சஸ்ஸு எல்லாமே பக்காவாக இருக்கணும். ஏன்னா ஆட போகிறது நியூசிலாந்து அகைன்ஸ்டாக வந்து நீங்கள் நிறையா மேட்ச் ஆடிருக்கீங்க. உங்கள் ஊர்லேயும் ஆடிருக்கீங்க, போய் நியூசிலாந்துலேயும் ஆடிருக்கீங்க. வருஷத்துக்கு ஒருக்க 2 டோர்னமெண்ட் ஆடிடுறீங்க.